ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரஷ் குக்கரி. இன்றைக்கி நாம் ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான பீஸா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சூப்பரான பீஸா செய்கிறதுக்கு நாம் இன்றைக்கி இதில் மைதா மாவு யூஸ் பண்ணலை, சீஸ் சேர்க்கலை, ஈஸ்ட் சேர்க்கலை, அப்புறம் ஓவன் எதுவுமே யூஸ் பண்ணலை. இப்போது இந்த பீஸாவை பார்த்தீங்கன்னா நிறைய சீஸ் போட்டு செஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் இதில் கொஞ்சம் கூட சீஸ் சேர்க்கலை. இந்த பர்ஃபெக்டான பீஸா செய்கிறதுக்கு சில டிப்ஸ் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், அதனால் மறக்காமல் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். இப்போ வாங்க இந்த பீஸா எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வெளியில் இருக்கக்கூடிய மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1/2 கப் கோதுமை மாவு போட்டுக்கிறேன். அது கூடவே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் எண்ணெய், 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் போல தான் தண்ணி தேவைப்படும், அதுக்கு மேலே தேவைப்படாது. உங்களுக்கு கோதுமை மாவில் செய்ய வேண்டாம் அப்படின்னா அதுக்கு பதிலாக 1/2 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இப்படி நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு 7 to 8 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 8 நிமிஷத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துருக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இதை ஒரு 1 மணி நேரத்துக்கு அதை அப்படியே வச்சிடலாம். இந்த டைமில் இந்த பீஸாக்கு தேவையான சாஸ் ரெடி பண்ணிடலாம். முதல்ல ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டருக்கு பதிலாக நெய் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க. இந்த பட்டர் நான் வீட்டிலே ரெடி பண்ணின பியூரான பட்டர், இது கடையில் வாங்கினது கிடையாது. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா அதில் 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு 3 to 4 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு 3 to 4 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதில் 1/2 கப் நல்லா திக்கான பால் எடுத்துருக்கிறேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா திக்கான பால் சேர்க்கும் போது தான் ஒயிட் சாஸ் நல்லா க்ரீமியாக இருக்கும். இந்த பாலை மொத்தமாக ஊற்றிடாதீங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்துலேயே நல்லா திக்காக ஆரம்பிக்கும். சப்போஸ் உங்களுக்கு இது ரொம்ப திக்காயிட்டு அப்படின்னா இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா திக்காக இருக்குது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி, இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ இதில் இந்த சாஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இவ்வளோ தான் ஒயிட் சாஸ் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக பீஸா சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த பீஸா சாஸ் உங்களுக்கு பண்ண வேண்டாம் அப்படின்னா அதுக்கு பதிலாக டொமேட்டோ கெச்சப் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது செய்கிறதுக்காக ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளியையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 பல் பூண்டு, 2 சின்ன துண்டு இஞ்சியும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1/2 கப் போல் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது கூட கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் போட்டுக்கிறேன். அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளி போட்டுக்கிறேன். 3 பல் பூண்டு, 2 சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்திருக்குது. உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு ஆறுனதுக்கு அப்புறமா தக்காளியோட தோல் எல்லாத்தையும் தனியாக எடுத்துடலாம். அடுத்தது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு இதில் இருக்கக்கூடிய தண்ணியோடு சேர்த்து எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டை உள்ளே போட்டுக்கலாம்.
இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் கூடுதலாவோ இல்லை குறைவாவோ சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க. அப்போ ஒரு சூப்பரான ரெட் கலரில் இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக ஒட்டிட்டு இருக்கக்கூடிய தக்காளி பேஸ்ட் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமில் ஓரிகனோ உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அடுத்தது இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துக்கு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த பீஸா சாஸ் செய்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளுமே நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கக்கூடியது தான். மேக்ஸிமம் இது செஞ்சுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி செய்ய முடியாது அப்படின்னா அதுக்கு பதிலாக டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா திக்காகி இந்த கன்சிஸ்டன்சியில் பீஸா சாஸ் ரெடியாக இருக்கும். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். அடுத்தது பீஸாவை பேக் பண்ணுறதுக்காக கடாயை ப்ரீஹீட் பண்ண வச்சிடலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க. இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் பண்ண வச்சுக்கலாம். அடுத்தது உங்ககிட்ட இந்த மாதிரி பீஸா பிளேட் இருந்துச்சுன்னா அதுலேயும் செய்யலாம். அப்படி இல்லாதவங்க நார்மலான இந்த பிளேட்லேயும் செய்யலாம். மேக்ஸிமம் எல்லாரோட வீட்லேயும் இந்த மாதிரி பீஸா பிளேட் இருக்காது. அதனால நான் இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துட்டு நம்ம செய்யக்கூடிய பிளேட்டில் ஃபுல்லும் எண்ணெய் தடவிக்கிறேன். ஃபுல்லும் எண்ணெய் தடவிட்டு அதை அப்படியே வச்சிடலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிருக்கும். ஏற்கனவே நாம பிசைஞ்சு வச்சிருக்கிற மாவை எடுத்துக்கலாம். இதை மறுபடியும் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 5 செகண்ட்க்கு பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சதுக்கு அப்புறமா இது விரிச்சு எடுக்கிறதுக்காக கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டுக்கிறேன். இப்போ இந்த மாவை இதில் வச்சு நல்லா விரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த மாவுக்கு கரெக்டாக ஒரு பீஸா செய்யலாம். ரொம்ப மெல்லிசாவும் விரிச்சு எடுத்துடக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இதில் நாம் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர்லாம் சேர்த்துருக்கிறதுனால பேக் பண்ணி எடுக்கும்போது நல்லா உப்பி வரும். இந்த மாதிரி நம்ம எடுத்துருக்கக்கூடிய பிளேட் சைஸில் விரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா விரிச்சதுக்கு அப்புறமா ஏற்கனவே எண்ணெய் தடவி வச்சுருக்கக்கூடிய பிளேட்டில் இதை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இதோட சைடில் அந்த ஓரங்களில் ஃபுல்லும் இந்த மாதிரி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு ஃபோர்க் வச்சு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி குத்தி விட்டுக்கலாம். உங்ககிட்ட ஃபோர்க் இல்லைனா ஒரு குச்சி வச்சு குத்தி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய பீஸா சாஸை ஃபுல்லும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பீஸா சாஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அதுக்கு பதிலாக டொமேட்டோ கெச்சப் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பீஸா சாஸ் ஃபுல்லும் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு மேலே ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒயிட் சாஸையும் மேலே ஃபுல்லும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது இதுக்கு மேலே வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுக்காக கொஞ்சமாக குடைமிளகாவை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளியையும் அதோட விதையை எடுத்துட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயமும் அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கேரட்டும் இந்த மாதிரி நீளமாக மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூடவே உங்களுக்கு பிடிச்ச வேறு வெஜிடபிள்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இந்த ஒயிட் சாஸ்க்கு மேலே இந்த மாதிரி வச்சிடலாம். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸ் வச்சதுக்கு அப்புறமா அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக ஒயிட் சாஸ் வச்சு விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் தூவி விட்டுக்கிறேன். இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வீட்டிலே செய்கிறது ரொம்ப ஈஸி தான். முதல்ல உங்களுக்கு தேவையான அளவு காய்ந்த மிளகாவை ஒரு பேனில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது கூடவே உங்ககிட்ட ஒரிகானோ இருந்துச்சுன்னா அதையும் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க.
இப்போ இதில் டாப்பிங்ஸ் எல்லாமே வச்சாச்சு. இனி இதை பேக் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ண வச்சுருந்த பேனில் மூடியை எடுத்துட்டு இதை கேர்ஃபுல்லாக உள்ளே வச்சிடலாம். இப்போ இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருந்து வேகட்டும். 20 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பீஸா ரொம்ப சூப்பராக பேக் ஆகிருக்குது. இதை கேர்ஃபுல்லாக இப்போ வெளியில் எடுத்துடலாம். இது பார்க்குறதுக்கு அப்படியே ரொம்ப சீஸியான பீஸா மாதிரி இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் நாம் இதில் சீஸ் ஈஸ்ட் எதுவுமே சேர்க்கலை. ஆனால் ரொம்பவே சூப்பராக வந்திருக்குது. இதோட ஓரங்கள் பேஸ் எல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராக பேக் ஆகிருக்குது. பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக ரைஸ் ஆகிருக்குது. இதே மாதிரியே நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த அளவுகளே வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை கட் பண்ணும்போதும் கடையில் வாங்குற மாதிரியே சூப்பரான சீஸியான பீஸா மாதிரியே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிறிஷ் குக்கரையை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.